ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 28ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம யான்சியும் ஷென்னும் அந்த ஃபயர்ஃப்ளை செக்டர் கிட்டயே பக்கத்துல நெருங்கிட்டாங்க. அவங்க யாரு என்னங்கிறத ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்கள ரெண்டு பேத்தையும் கொலை பண்றதுக்காக அந்த கோஸ்ட்னு சொல்லப்படுற கேங்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம யான்ஷின் ஷென்னை கொலை பண்றதுக்காக வர, ஷென்க்கும் அவனுக்கும் செம்ம சண்டை போக அவன் ஷென்னை கொலை பண்ண முடியாத அவங்க கிட்ட தோத்து போய் அங்க இருந்து ஓடி போறான். ஆனா அதே சமயத்துல நம்ம கவர்னருடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவனை கொண்டுட்டு போயிடுறான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே கவர்னர் பாக்குறாரு. அந்த அசிஸ்டன்ட் அந்த வாளால அறுபட்டு சாகுற நிலைமையில இருந்தப்ப ஷென் தான் அந்த வழியில இருந்து விடுவிச்சிருந்திருப்பான். அதனால ஷென்க்கு அந்த கவர்னரும் நன்றி சொல்லிட்டு, நீங்க இங்க இருக்கிற கேஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருங்க, அது வரைக்கும் நான் இவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் சொல்லிட்டு வரணும். அவங்க அப்பா இங்கதான் கிராமத்துல புறாக்கள்ல வளர்த்துக்கிட்டு இருக்காரு, நான் அங்க போயிட்டு அவருக்கு நியூஸ் சொல்லணும். இந்த பையனை என்னை நம்பி சின்ன பையனா இருக்கக்குள்ளே கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்பதான் யான்ஷிக்கு புரிய வருது. யான்ஷி சிட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ராஜமாதா கிட்ட போய் பேசி இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப ராஜமாதா சொல்லி இருந்திருப்பாங்க, நீ அங்க போ, நீ அங்க போன உடனே உனக்காக ஒரு புறா ஒண்ணு வரும், அதுல நீ எனக்காக தூது அனுப்பி விடணும், அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு, சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத எனக்கு நீ தூது அனுப்பி விடணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்ப இவங்கதான் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அப்ப இந்த பையன் ராஜமாதாவோட ஸ்பையா தான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இது மூலியமா தான் அவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்குது. இந்த கவர்னர் மேலயும் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம யான்ஷியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னைக்கு இந்த பையன் செத்து கிடக்கிறதுக்கு காரணம் கூட இவன் ராஜமாதாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சு அவனை கொலை பண்ணிருக்காங்கிற விஷயமும் தெரிஞ்சிருது. அதனாலே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்துல அழுதுகிட்டு நிக்க ஷென்னும் சமாதானப்படுத்த, அப்ப ஷென் கிட்ட யான்சி சொல்றாங்க, ஷென் இவன் ஏன் செத்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்ல. ஷென்னும் சரி பரவாயில்ல, உன்னால சொல்ல முடியாதுன்னா விட்டுடு, என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த, யான்சியும் ஷென் நாளைக்கு உனக்கு பிடிச்சவங்களோட உனக்கு நெருக்கமா இருக்கிறவங்களோட எனக்கு விரோதம் ஏற்பட்டுச்சுனாலும் நீ மட்டும் என்னை நம்புவியா, நீ என்ன வெறுத்துற மாட்டேன்னு கேக்குறதுக்கு ஷென்னும், இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் எனக்கு இருக்க, நான் என்னத்துக்காக உன்னை வெறுக்கணும், நான் எதுக்காக உன்னை நம்பாத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம யான்ஷி ஷென் பான்ஷின்ட்டு 3 பேருமே ஊருக்கு வெளியே இருக்கிற பார்டர் சைடுல ஒரு கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு, மக்கள் நடமாட்டமே இல்லாத இருக்குமா, அதனால அந்த சைடு ஒரு ஆள் வந்துகிட்டு இருப்பான். அவனை பிடிச்சு வச்சு நம்ம பான்ஷி கேக்குறான், மக்கள் நடமாட்டமே இல்ல, ஏதோ பிரச்சனை எதுன்னு இருக்கான்னு கேக்குறதுக்கு, உங்களுக்கு தெரியாத சார், நீங்க ஊருக்கு புதுசா, இங்க நம்ம கவர்னருடைய அசிஸ்டன்ட யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதனால அந்த கேஸ் விஷயம் நிறைய போய்கிட்டு இருக்குது, பெரிய ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். யான்ஷிய கூட இது எப்படி நம்மளுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம், இது எப்படி இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறதுக்கு, இந்த விஷயம் இப்ப காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியலன்னு சொல்லி 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு வீரன் ஓடி வந்துட்டு, தளபதி ஊருக்குள்ள பெரிய ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ சடங்கு நடத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொலை பண்ண போறாங்க, சீக்கிரமா வாங்க, ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்ல இவங்க 3 பேருமே அங்க கிளம்பிடுறாங்க. ஊருக்குள்ள போனா அங்க பலி கொடுக்கிற ஒரு சடங்கு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஷென்னுடைய ஆட்களும் வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட நம்ம ஷென்னும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, அங்க நிறைய பொண்ணுங்களை மேல கட்டி வச்சிருந்திருக்கானுங்க. அந்த இடத்துல ஒரு தலைவன் மாதிரி நின்னுட்டு, எங்க வர வேண்டிய ஆட்கள் எல்லாம் வந்தாச்சு, இதுக்கு மேல சடங்கை இப்பதான் மெயினாவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கழுத்துல அந்த கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. யான்ஷி இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ண போற, எதுக்காக முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு, நாங்க இவங்க எல்லாரையுமே எங்க கடவுளுக்கு நாங்க அர்ப்பணிக்க போறோம், பலி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒரு 4-5 பேரை கொன்னுட. அந்த சமயத்துல ஜென்ரலும் அங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவனுடைய ஆட்களோட வந்துட, அந்த முகமடி போட்டவனும், நாங்க இன்னைக்கு இந்த ரிச்சுவல் பண்ணியே ஆகணும், எங்க கடவுளுக்கு இந்த சடங்கு நாங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வாய மூடுடா, உங்க கடவுளுக்கு சடங்கு நடத்தணுங்கிறதுக்காக அப்பாவி பொண்ணுங்களை கொலை பண்றீங்க, உங்க ஆட்கள் என்னோட அசிஸ்டன்ட் கூட கொண்டுட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல அப்படின்ட்டு அவனும் செம்மைய திட்ட ஆரம்பிக்க, ஷென் பாக்குறான், அவனுடைய வாள் எடுத்து வீச வீச அங்க உள்ள பெண்கள் மேல எல்லாம் கத்தி வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களை எல்லாத்தையும் கொண்டு போட்டுருது. அந்த முகமுடிக்காரனும் மறைஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இப்பவே கொண்டு போடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க, அவனுங்களும் கீழே இன்னும் கொஞ்சம் பேரு கழுத்துல கத்தி வச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள எல்லாத்தையும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண, அப்ப கவர்னர் பாக்குறான், எல்லாத்தையும் நீங்க தாக்குங்கன்னு சொல்லி அவனுடைய ஆட்களுக்கு
ஆர்டர் கொடுக்க எல்லாருமே அம்பு விட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. 2 சைடு இருந்து செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம யான்சிய ஷென் இழுத்துட்டு அவன் பாதுகாப்பான இடத்தை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்க, பின்னாடியே பான்ஷியும் ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல இந்த முகமூடி போட்ட லீடர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒரு ஆயுதத்தை விட்டு எறிகிறான் நம்ம ஷென் மேல. அந்த ஆயுதம் எங்க அவங்க 2 பேத்து மேல பற்ற போகுதுன்ட்டு அவங்கள 2 பேத்தையும் யான்சி ஷென்னையும் தள்ளி விட்டுட்டு பான்ஷி நடுவுல வந்துற அவன் கையிலே கிழிச்சிட்டு போயிடுது. ஷென் கீழ இருந்து அண்ணா நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல தாக்குறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் முடியாது, அவன் எப்படி அப்பாவி மக்களை அவன் கொலை பண்ணலாம், அவனை நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் இன்னும் வேகமா சண்டை போட ஆரம்பிக்க. பான்ஷிக்கு அடிபட்டுச்சு இல்லையா, அதுல பாய்சன் இருந்திருக்கும் போல இருக்கு அந்த ஆயுதத்துல. அதனால அந்த அடிப்பட்ட இடத்துல மருந்து கொட்டி அவனை பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஷென் பாக்குறான், நீ இங்கே கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கு, இது வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் கவர்னர் கிட்ட போயிட்டு அவனுடைய கழுத்துலயே வாழை வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்பயே இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்னரும், எனக்கு தெரியும் எப்பயா இருந்தாலும் உன்னுடைய வாழ் என் கழுத்துல என்னை வெட்டுற மாதிரி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவனுங்கெல்லாம் எப்படி அப்பாவி மக்களை கொண்டானுங்க, இவங்களை நான் எப்படி சும்மா விட முடியும்? நீ ராஜமாதா சொல்லி தானே வந்த, ராஜமாதா நல்லவங்களே கிடையாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வாயை மூடுங்க, நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க தங்கச்சியை திரும்பவும் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செத்து போன பொண்ணு எப்படி நான் திரும்ப வருவா, வரமாட்டா, புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்ல கவர்னருக்கு தங்கச்சியோட பேரை கேட்ட உடனே மனசு இறங்கி போயிடுது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்க சண்டையும் அப்படியே நின்னு போயிடுது. அந்த சமயம் பார்த்து நம்ம யான்ஷி இருந்தாலே ஒரு விசில் போட்டு டாலர் மாதிரி அந்த டாலர்ல இருந்து விசில் சத்தம் வருது. சென்க்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே போறாங்க. யான்ஷியோட விசில் மாதிரி இருக்கே, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப அவன் போட்டு விட்டு பான்ஷி கிட்ட தானே யான்ஷி விட்டுட்டு வந்தாங்க. பான்ஷி மயக்கத்துல இருக்கிறான். அங்க போய் பார்த்து யான்ஷியை காணோம். அங்க ஒரு கிழிஞ்ச துணியோட துண்டு மட்டும் கிடக்கும். அதை மட்டும் எடுத்து பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க. நம்ம யான்சியோட விசிலும் கிடைச்சிருது. அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம யான்சியை தான் காட்டுறாங்க. அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட அந்த இடம் தான் ஃபயர்ஃப்ளை செக்டரோடைய மெயின் இடம் போல இருக்கு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுறான். யான்சி பாக்குறதுலயே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுன்ட்டு. அதனால அவனோட முகமூடி எடுத்து காட்ட உள்ள இருக்குது அந்த தாஃபு. யான்சியும் பார்த்துட்டு, தாஃபு நீதானா, இது எல்லாத்தையும் பண்றது நீதானா, ஒவ்வொருத்தவங்களும் கொலை பண்ணி மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படி தேவையில்லாத அப்பாவி மக்களுடைய உயிரை எடுத்து அவங்க உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கியே, இதே இந்த இடத்துல உங்க அப்பா அம்மாவோ இல்ல உன்னுடைய வைஃப் இருந்திருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணி இருந்திருப்ப? அப்ப அவங்களுடைய உடம்புல இருந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருப்பியா கொலை பண்ணி அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு ஏதோ ஒரு சோக கதை இருக்கும் போல இருக்குது. என்னோட வைஃபான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நாங்க இதெல்லாம் பண்றதே நாங்க ஒருத்தவங்கள உயிரோட கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வருவோம், அது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? நாங்க இறந்து போன அத்தனை பேத்துக்கிட்ட இருந்தோம், ஒவ்வொரு ஆர்கனா எடுத்துட்டோம், இன்னும் ஒண்ணு உங்ககிட்ட இருந்து ஒண்ணு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான்சிய கொலை பண்ற மாதிரி போக, அப்ப ஒரு ஆள் அவனை தட்டி விட்டுருது. அந்த இடத்துக்கு ஷென் வந்துடுறான். ஷென் வந்த உடனே அங்க இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே அங்க ஏதோ ஒரு பட்டனை அழுத்தி விட்டுட்டு எங்கேயோ மறைமுகமான இடத்துக்கு ஓடி போயிடுறான். ஷென்னும் யான்சியை பார்க்க, யான்சியும் நீ வந்துட்டியான்னு கேட்கறதுக்கு ஷென் அவளை தூக்கி விட்டுட்டு, உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்க, நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்ச, எப்படி வந்தன்னு கேட்கறதுக்கு, நீ போட்டிருந்த விசிலும் அப்புறம் அவனுடைய துணியோட ஒரு பார்ட்ஸும் கிடந்துச்சு, அதை வச்சுதான் ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துல அவன் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி விட்டு போனான் இல்லையா, அங்க நிறைய ஏதோ புத்துல இருந்து பாம்பு வர மாதிரி நிறைய பாம்புகளும் அங்க வர ஆரம்பிக்குது. யான்சியும் பாக்குறாங்க, ஷென்து இங்க ஃபுல்லா பாம்பு வர ஆரம்பிச்சிருச்சு, கிட்டத்தட்ட 100க்கு மேல இருக்கும் போல இருக்கே, என்ன பண்றதுங்க? ஷென்னு எதுக்கும் பயப்படாத, நான் உன்னைய பாத்துக்கிறேன்ட்டு ஏன் பாதுகாப்புல நில்லுன்னு பிடிச்சிக்க. அப்ப ஷென்க்கு பின்னாடி இருந்து ஒரு பாம்பு கொத்துற மாதிரி வர, யான்சி கவனிச்சுட்டு ஷென்து பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை மறைச்சு நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க. அந்த பாம்பும் யான்சியை கொத்துற மாதிரி வர, ஷென் யான்சியை ஒரு கையால பிடிச்சு இழுத்துட்டு அந்த பாம்பு கழுத்தை துண்டாக்கிடுறான். அங்க உள்ள பாம்புகள்லாம் நிறைய பக்கத்துல வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்ட்டு ஷென்னும் அங்க இருந்து அப்படியே யான்சியை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து பறந்து போய்கிட்டு இருக்க. வெளியே போன உடனே, நான் உனக்கு நல்ல பொண்டாட்டியே இதுக்கு மேல நடந்துக்குவேன், உங்ககிட்ட சண்டெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி யான்சி பாசத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த தாஃபும் அங்க இருந்து ஓடி வந்தா இல்லையா, அவன் சீக்கிரட் வழியா ஓடி வந்திருப்பான் போல இருக்கு. அவன் வெளியே வந்துகிட்டு இருக்க, அங்க எதிரில ஒரு ஆள் வரான். அவன் முகத்தெல்லாம் மறைச்ச மாதிரி ஹுட்டி போட்டு பெரிய ஒரு கோட் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவனும் பக்கத்துல போய் பார்த்துட்டு, நீங்களா, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு தேவையான பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அவன், உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன், பக்கத்துலவா உனக்கு அந்த இடத்த சொல்றேன் அப்படின்ட்டு ரகசியமா சொல்ற மாதிரி பக்கத்துல கூப்பிட்டு அவன் கழுத்துலயே ஒரு ஊசி இறக்கி விட்டுற.
அவன் வழியில துடிச்சிட்டு கீழே விழுந்துட்டு என்னை எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஆனா அவனோட வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது. அவன் பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு மருந்து அவன் உடம்புல செலுத்திருப்பான் போல இருக்கு. அப்படியே அவன் தலையில இருந்து அந்த கேப் எடுக்க அந்த கவர்னர் தான் அங்க வந்திருக்கான். அப்படியே அவனுடைய ஆட்களையும் கூப்பிட்டு கல்பிரேட் பிடிச்சாச்சு, இவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அவனுடைய ஆட்களும் தாஃபோ ஜெயில போடுறதுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே நம்ம யாங்சி ஷென்காக சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. பான்ஷி ஒரு சேர்ல உயரமா உட்காந்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டும் குட்டி பையனும் அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டு, இந்தாங்க இது உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு டிஷ் பேரா சொல்லி ஒன்னொன்னா ஓபன் பண்ணி காட்டிட்டு இருக்க. அவன் பாக்குறான், இது எல்லாமே யான்ஷி எனக்காக செஞ்சு கொடுத்து விட்டாளான்னு கேட்க, யான்ஷி மேடம் செய்யறாங்கதான், ஆனா அது உங்களுக்காக செய்யல, எங்க மாஸ்டர் ஷென்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்காக நாங்க தான் செஞ்சோம், இதெல்லாம் சாப்பிட்டு உங்க உடம்ப தேத்திக்கிங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. யான்ஷியும் ஷென்காக சூப்பெல்லாம் கொண்டு போயிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டே, உங்களுக்கு கையில வெளிக்காயங்கிறது எதுவுமே கிடையாது, அடிப்படவும் இல்ல, ஆனா கையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு 3 நாளா நானே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன், நீங்களாவே சாப்பிடவே மாட்டேங்கிறீங்களேன்னு கேக்குறதுக்கு, உனக்கு என்ன தெரியும், என் கையில உள்காயம் பட்டிருக்கு தெரியுமா, அது ரொம்ப வலிக்குது, என் கையவே என்னால தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ தானே சொன்ன வெளியே வந்த உடனே உனக்காக நான் எப்பவுமே நல்ல பொண்டாட்டியா நடந்துக்குவேன்ட்டு, ஆனா சொல்லி 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறிய பாரு அப்படிங்க. அதுக்காக இப்படியா, உங்க உடம்பு சரியாயிடுச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இன்னமும் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு. ஆமா ஷென், நான் உங்ககிட்ட பின்னாடி பாம்பு இருக்குதுன்னு மட்டும்தானே சொன்னேன், ஆனா எந்த இடத்துல இருந்து வருதுன்னு நான் சொல்லவே இல்லையே, அந்த பாம்பை நீ எப்படி கொன்ன, உனக்குதான் இருட்டா இருந்தா கண்ணு தெரியாது, எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு, அப்ப உனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நீ என்கிட்ட மறைச்சுக்கிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு கேட்க, அப்ப எவ்வளவு நாளா உனக்கு கண்ணு தெரியுதுன்னு கேக்குறதுக்கு, நீ கொடுத்த மருந்துலயே எனக்கு ஓரளவுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் யான்ஷி யோசிக்கிறாங்க, அப்ப அன்னைக்கு நம்ம குளிக்கிற டைம்ல எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு உள்ள வந்தானே, கண்ணு தெரியாத மாதிரி எப்படி எல்லாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான், வாயை திறந்தாலே அத்தனையும் பொய்யாதான் வருமா அப்படின்ட்டு சூப் அவன் கையிலே குடுத்துட்டு, இதுக்கு மேல நீயே குடிச்சிக்கி, என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சூப்பை கையில கொடுக்க, ஷென்னும் இல்ல நீயே எனக்கு ஊட்டி விடுங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து அசிஸ்டன்ட் வந்துடுறான். அசிஸ்டன்ட் வந்த உடனே யான்ஷி விலகிக்க, ஷென்னும் கோவத்துல சொல்லுங்க, அந்த ஜீதாஃபோவை பிடிச்சிட்டாங்க, அவனை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேருமா அங்க கிளம்பிடுறாங்க. அந்த ஜீதாஃபோவை பிடிச்சிட்டாங்க, அவனை கழுத்தை வெட்டி மரண தண்டனை கொடுக்க போறாங்கன்னு சொல்லவும் 3 பேருமா அங்க கிளம்பிடுறாங்க. கவர்னரும் முன்னாடி வந்துட்டு, இந்த ஜீதாஃபு தான் அங்க உள்ள மக்களை எல்லாத்தையும் நிறைய பேர்த்த கொன்னு கை காலெல்லாம் வெட்டி எடுத்து மக்களை இவ்வளவு நாளா கொடுமைப்படுத்தினது, அதனால இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்ல அங்க உள்ள மக்கள்லாம் இவனை கொல்லுங்க கொல்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு நீங்க சரியான தண்டனையை தான் கொடுக்குறீங்க, இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனுக்கு மரண தண்டனை தான் சரியான தண்டனை கொடுங்க, கொல்லுங்க கொல்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. யான்ஷியும் ஷென்னும் பாக்குறாங்க, இல்ல அவங்கள நாங்க விசாரிக்கணும், இதெல்லாம் அவனா பண்ண மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க, அதனால நாங்க அவங்கள விசாரிக்கணும்னு கேட்க, ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த கவர்னரும் அவனுடைய தலையை வெட்டுறதுக்கு சொல்ல, ஷென் அவனுடைய வாளை விட்டு எரிஞ்சு அவனை தடுத்து விட்டுறான். அந்த ஜீதாஃபுக்கும் ஏதோ பேச முடியாத மருந்து கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா, அவனாலையும் பேசவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த கவர்னரும், தளபதி நீங்க இவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா, நிறைய கொலை பண்ணியிருக்கான், இவன் ஒரு கொலைகாரன், கிரிமினலை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அங்குள்ள மக்கள் எல்லாம் இல்ல இந்த கிரிமினலை கொல்லுங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து வீசுறாங்க அவன் மேல. அப்ப யான்ஷி மேல படாத இருக்கிற மாதிரி ஷென்னும் மறைச்சு நின்னுக்க, அப்ப ஒரு கல்லு அவனுடைய மண்டையிலே வந்து அடிக்க, அந்த ஜீதாஃப்க்கு பேச்சு வர ஆரம்பிச்சிருது. நான் சாக கூடாது, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன்ட்டு எழுந்திருச்சு கத்திக்கிட்டே எழுந்திருக்க, பக்கத்துல வெட்டுறதுக்காக ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அவன் கழுத்தை வெட்டி கொன்னு போட்டுறான். மக்கள் எல்லாம் கையை தட்டிக்கிட்டு கொன்னாச்சு, கொலகாரம் செத்துட்டான்னு கையை தட்டிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கவர்னரும் ஷென்னுடைய வாளை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இது மக்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்ப கொஞ்சம் பேரு என்ன பண்றாங்க, நம்ம ஷென்னை தெரிஞ்சவங்க போல இருக்கு, அதனால இவன் இந்த வெள்ளை பை தானே, இவன் இங்க என்ன பண்றான், இவனே ஒரு கொடூரனாச்சு, இவையும் அந்த கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான், இவனே ரொம்ப மோசமானவன் அப்படின்ட்டு ஷென்னை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்க, ஷென்னும் யான்ஷியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த ஜீதாஃபு செத்த விஷயத்த லீ கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனாலும் அவனை கொன்னுட்டா எல்லாமே ஸ்டாப் ஆயிடுமா, இப்ப இதுக்கு மேலதான் இந்த விஷயம் இன்னமும் பெருசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஷென்னும் யான்ஷியும் அந்த போலீஸ் ஹெட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜீதாஃபுவை வேணும்னே கொண்டிருக்காங்க, அவங்கிட்ட நிறைய விஷயங்கள்ல
விசாரிச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஷென்னுடைய அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு, மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி ஊர்ல எல்லாம் நிறைய நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அவங்கவுங்க இப்ப நார்மலா போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஜீதாஃப் இறந்து போனதுல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அந்த ஜீதாஃப் கிட்ட பிடிபட்ட அந்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கவர்னர் கிட்டதான் இருந்தாங்க. கவர்னர் அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் இல்லையா அந்த பொண்ணுங்களை. ஆனா அவங்கவுங்க வீட்டுக்கு அந்த பொண்ணுங்க போகல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்ல. அப்ப ஷெனுக்கு டவுட்டா இருக்கு, என்ன சொல்ற அந்த பொண்ணுங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா, என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஜீதாஃப பிடிச்சு வச்சிருந்தா இல்லையா, அந்த பொண்ணுங்கள ஒரு பொண்ணு நம்ம பான்ஷிக்கு தெரிஞ்ச பொண்ணு, பான்ஷியோட ஃப்ரெண்டு அந்த கிளப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு அதை நம்ம யான்ஷி பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணுடைய முகம் மாதிரியே தான் கவர்னர் தங்கச்சியோட முகத்தை வரைஞ்சிருக்கோம். அதனால எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குன்னு சொல்ல. அப்ப இந்த கவர்னர் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு போல இருக்குன்னு சொல்ல. அந்த போலீஸ் ஹெட் இருக்காளே அவன் வந்துட்டு சொல்றான், இல்ல இல்ல அவர் ரொம்ப நல்லவர், அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர் ரொம்ப நல்லவர், அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்கன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் யான்ஷிக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த கவர்னரை தான் காட்டுறாங்க. அந்த சூஷ பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் காலை பிடிச்சிட்டு, கவர்னர் என்னை விட்டுருங்க, எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவங்க காப்பாத்தப்பட்ட பொண்ணுங்க எல்லாருமே அங்க கட்டு போட்டு அவங்கள படுக்க வச்சிருக்காங்க. வாயில ஏதோ ஒரு மருந்து கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதனால வாயில ரத்தம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி மயக்க நிலையில கிடக்குறாங்க. இந்த பொண்ணும், பிரதர் மோ என்னை விட்டுருங்களேன், எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல, நான் இங்க இருந்து போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு அந்த பொண்ணு எவ்வளவா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க நிறைய அம்புகள்லாம் வந்து அங்க உள்ள கேண்டீன்ஸ் எல்லாம் அடிச்சு தள்ளி ஆஃப் பண்ணி விட்டுற. அங்க நம்ம யான்ஷி, ஷென் அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்க மயங்கி கிடக்குற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே மருந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷூஷு பொண்ணு கவர்னர் அவர் மடியில போட்டுக்கிட்டு எழுந்திரி எழுந்திரின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவ கண்ணு முடிச்சு பார்த்த உடனே இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவருடைய தங்கச்சி திரும்ப வந்துட்டானே நினைச்சுக்கிட்டே அவளை பாசத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் பிரதர் மோனு கூப்பிட, இல்ல நீ திரும்ப வரல, நீ என் தங்கச்சி இல்ல, என் தங்கச்சி என்னை எப்படி கூப்பிடவே மாட்டா, அவ என்னை அண்ணான மட்டும்தான் கூப்பிடுவா, நீ பிரதர் மூணு கூப்பிடுற, நீ என் தங்கச்சி இல்லன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அங்க யான்ஷி சென்னு நிக்கிறத பார்த்துட்டு, இதெல்லாம் நீங்க பண்ணதாலதான் என்னுடைய சூஷு திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கவும், சென்க்கு இப்பதான் புரியுது, சூஷு உயிரோட கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு கொலைகளும் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இறந்து போன பொண்ணு எப்படி திரும்ப வருவா, இது என்ன முட்டாள்தனம் அப்படின்ட்டு கேக்குறதுக்கு, இல்ல நான் இந்த ரிச்சுவல் பண்ணனா அவ திரும்ப வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த மனுஷங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, எவ்வளவு சந்தோஷமா நாங்க இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்ட்டு அவங்க பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஷென் அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்திருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல இவங்க தங்குற வீட்லயும் அவங்களுக்காக பொருட்கள்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு நிறமாச கர்ப்பிணி பொண்ணு தண்ணி தூக்க முடியாத தூக்கி போய்கிட்டு இருக்க. அப்ப அதை பாக்குற ஷூஷுவும், அச்சோ ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன், உங்க வீடு எங்க இருக்கு காட்டுங்க, நான் தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாவம் அந்த பொண்ணும் பாவம் பார்த்தது அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அந்த லேடி அந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்பா போல இருக்கு. அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பாக்குறப்ப ஒரு இடத்துல ரூம்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கா. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க. அங்க கடத்தினவனும் பின்னாடி துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அந்த சைடு ஒரு 3-4 பேர் போய்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே, அண்ணா என்னை காப்பாத்துங்க, இந்த ஆளு என்னை கடத்திட்டான், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறேன்ட்டு ஒருத்தனுடைய கையை பிடிச்சிக்க. அவனுங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறானுங்க. பாவம் அந்த பொண்ணு செம்மையா பயந்து போயிட்டு இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்ட்டு மலையில இருந்து கீழே விழுறதுக்காக போக, அப்ப அவங்க அண்ணன் வந்துட்டு கூப்பிடுறான், வேண்டாமா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்ல. இல்ல நான் தப்பான முடிவு எடுக்கல, ஆனா அந்த ஆளுங்க எல்லாம் என்னை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், செத்துடுறேன், எனக்கு இதோட உயிரோட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருந்திருப்பா. அவளை காப்பாற்ற முடியாதா அந்த இடத்துல அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பான். அந்த சமயத்துல இருந்து டெய்லியும் அந்த இடத்துல போயிட்டு அவன் தங்கச்சியை நினைச்சு அழுதுகிட்டே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. அப்பதான் இந்த சென்ஹூ இருக்கா இல்லையா, அந்த சமயம் அங்க வந்து பாத்துருப்பா நம்ம கவர்னரையும். அவர் இருந்துட்டு, உன்னுடைய தங்கச்சியை உயிரோட என்னால கொண்டு வர முடியும்னு சொல்ல, அது எப்படி இறந்து போனவங்கள ரிட்டர்ன் கொண்டு வர முடியும், அதெல்லாம் நடக்குமா, தேவையில்லாததெல்லாம் பேசாதுன்னு சொல்ல, என்னுடைய சக்தியை பாருன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபயர் ஃபிளைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நெருப்பு பட்டாம்பூச்சி அத்தனையும் கூப்பிட்டு அது ஒரு உருவமாக்கி காட்ட, இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா அவளுக்கு நிறைய சக்தி இருக்கு, அவளால நம்மளுடைய தங்கச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவளுடைய பேச்சை நம்பி அவளுடைய ஆளா இவன் மாறி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய தங்கச்சியை ரேப் பண்ணாங்க இல்லையா, அத்தனை பேத்தியும்
இந்த கோஸ்ட் குரூப்பை வச்சுதான் கொலை பண்ணியிருந்திருப்பான். அந்த பொண்ணை உயிரோட திரும்ப கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ரிச்சுவல் எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஆர்கன்ஸா எடுத்து அதை ஒரு உருவமாக்கி அந்த உருவத்துல ஷூஷுவோட உயிரை கொண்டு வந்து அந்த பொண்ணை வச்சு ஏதோ ரிச்சுவல் பண்ணி அந்த பொண்ணை உயிரோட கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணி இருந்திருக்கான். அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஷென் பாக்குறான். ஆனா நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றது அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அவர் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க இந்த மாதிரி உங்களுடைய சுயநலத்துக்காக அப்பாவே மக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறதுக்கு அவன் பைத்தியக்கார மாதிரி, நான் இவங்களை எல்லாரையும் கொலை பண்ணல, நான் என்னுடைய தங்கச்சி திரும்ப கொண்டு வர போறேன், அதுக்காக நான் சடங்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. செத்து போன பொண்ணு எப்படி நான் உயிரோட வருவா? நீங்க ஷூஷு திரும்ப வரணுங்கிறதுக்காக நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்க. நீங்க நம்புங்க, முதல்ல அவ செத்து போயிட்டு அவ திரும்ப வரமாட்டா அப்படின்ட்டு சென் எவ்வளவோ அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் இல்ல, என்னுடைய தங்கச்சியை நான் திரும்ப கொண்டு வர முடியும், அவளை நான் திரும்ப காப்பாத்தி கொண்டு வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி, இதுக்கு மேல இவனுடைய பைத்தியத்தை தெளிய வைக்க முடியாதுன்ட்டு அவனுடைய ஆளுங்களை வச்சு கூட்டிட்டு போக சொல்லிடுறான். அந்த பான்ஷியோட ஃப்ரெண்டு பொண்ணும் வந்துட்டு யான்ஷி கிட்ட கேக்குறா, உண்மையாலுமே ஷூஷுவை ரிட்டர்ன் கொண்டு வர முடியாதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.